நாளைக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வராங்களான்னு கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வரல. இந்த 8 கண்டஸ்டன்ஸ் மட்டும்தான். நாளை கழிச்சு வராங்களா இல்லையாங்கிறது நாளைக்கு தெரியும். தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். சரி, அது என்ன டாஸ்க் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லைங்க, டான்ஸிங் டாஸ்க் தான். செம்மையான ஒரு டான்ஸிங் டாஸ்க் நாளைக்கு வரப்போகுது. ஸோ 99% உண்மையாக தாங்க இருக்கும், 1% இல்லை. நான் என்ன வந்து அடிக்க வராதிங்க. செம்மையான ஒரு டான்ஸிங் டாஸ்க் வரப்போகுது. அதை விட என்னென்னா, சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம குஷியான நியூஸ். சௌந்தர்யா வந்து த்ரிஷாவாக மாதிரி டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஸோ யார் யார் என்னென்ன ரோல் பண்ண போகிறாங்க என்னங்கிறது தெரியாது. இதில் சுனிதா மட்டும்தான் ப்ரொஃபஷனல் டான்ஸர். மற்றபடி எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடுறவங்க, அவ்வளோதான். நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். லாஸ்ட் இயர் நிக்சனுக்கு வந்துட்டு டான்ஸே தெரிலன்னா கூட ஒரு சூப்பரான ஒரு ரோல் கிடச்சிருந்தது. தொட்டு தொட்டு பேசவும் தென்றல்னு ஒரு சாங் செம்மையாக பண்ணியிருப்பாப்புல அந்த சாங்கை. ஸோ அது மாதிரி நாளைக்கு முத்துக்குமரன் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரா, இல்லை சுமாராக டான்ஸ் ஆடுவாரா என்னங்கிறது நமக்கு தெரியாது. நான் இவங்க எல்லோரும் பெருசாக டான்ஸ் ஆடி பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாஸ்க்கு, எவ்வளோ நேரம் ஆடுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணி ஆடுறாங்களா என்ன எது, அதை பற்றி நம்ம மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. பட் சௌந்தர்யா வந்து த்ரிஷாவாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்தவொடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.